சாப்பிட்டியா? சோறு சாப்பிட்டியா? சோறு சாப்பிட்டியா? தண்ணி குடித்தியா? குடித்தியா? வெரி குட், வெரி குட். நவம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு பரபரப்பான சூழ்நிலையில் 3 நாட்கள் கழித்து சகஜ நிலைக்கு திரும்பிய யானை தெய்வானையை குளிப்பாட்டி உணவு கொடுத்தார்கள். மகிழ்ச்சியுடன் சாப்பிட்ட யானையை பார்த்து மருத்துவர் ஒருவர், சாப்பிட்டாயா, தண்ணீர் குடித்தாயா என்ற கேள்விக்கு குழந்தை போல் தலையாட்டியதை பார்த்த பக்தர்கள், இந்த யானையா பாகனை தள்ளியது என்று ஆச்சரியப்பட்டார்கள். பாகன் இறந்தபோது கண்ணீர் விட்டு அழுத தெய்வானையை நிலையை கண்டு பக்தர்கள் வருத்தப்பட்டார்கள். சங்கரா போற்றி, சதாசிவா போற்றி, சங்கரா போற்றி, சதாசிவா போற்றி. இந்த சூழ்நிலையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கடந்த 21ஆம் தேதி திருச்செந்தூர் சென்று தெய்வானை யானைக்கு கரும்பு வழங்கிய காட்சியும், கரும்பை வாங்கி யானை சாப்பிட்டதும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சங்கரா போற்றி, சதாசிவா போற்றி, சங்கரா போற்றி, சதாசிவா போற்றி. தற்பொழுது 28ஆம் தேதி தெய்வானை யானைக்கு வேத விற்பன்னர்கள் மந்திரம் மோதி புனித தீர்த்தம் தெளித்து தீட்டு கழித்தார்கள். இதன் பின்பே யானையை தற்போதைய பாகன் வெளியே உலா கூட்டி வந்தார். யானைக்கு புல், பயிறு போன்ற உணவுகளை போட்டார். ஆனால் தெய்வானை யானை பெற்ற பிள்ளை தன் தாயை தேடுவது போல் பாகனை இங்கும் அங்கும் தலையை அசைத்து தேடியதை பார்க்கும்போது கண் கலங்கியது.
இக்காட்சியை கண்ட பக்தர்களுக்கு 5 அறிவு படைத்த யானை அறியாமல் செய்த தவறை உணர்ந்து கவலை கொண்டதையும் அதன் அன்பும் பாசமும் மனிதனை மிஞ்சிவிட்டதோ என எண்ணத் தோன்றுகிறது.